எங்களோட மேரத்தான் வில்லேஜ் அதாவது 400 மீட்டர் ட்ராக் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சிவகங்கையில். அதோட அப்டேட் தான் இப்போ பார்க்க போறீங்க. காலையில் வழக்கம் போல் கிரவுண்டுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்ச கையோட யூடியூப் சேனலுக்கு தேவையான வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம கிரவுண்டுக்கு போயாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா அவசர அவசரமாக கிச்சன் கட்டணுன்ட்டாங்க ஒரு சட்ட சிக்கல்னால. ஸோ உடனே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உள்ள முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கியாச்சு. காலையில் மெட்டீரியல் வந்து இறங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நான் இருக்கிற மெட்டீரியலை வச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு மத்தியான டைமில் ஒரு தம்பி வந்து அவ்வளோ பாலான்னு அவங்க அப்பா சிசிடிவி ஷாப் வச்சிருக்காங்களாம். இப்பயே வந்து பிஸ்னஸ் அப்ரோச்சுக்கு வந்திருக்காப்புல. 11th முடிச்சு 12th போறாப்புல. ஸோ உங்கள் பில்டிங்க்கு தேவையான சிசிடிவி எல்லாம் போட்டு தரோம், ஒரு கேமரா ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி பிஸ்னஸ் அப்ரோச்சாக வந்து பேசிட்டு போகிறாப்புல. ஸோ 12வதுலேயே அவ்வளோ ஆர்வமாக இருக்கான். கேமரா பற்றின நாலேஜ்லாம் இருக்குது, ஸ்டூடியோ பற்றின நாலேஜ்லாம் இருக்குது, நான் அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனான். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு சாயந்தர டைம் ஒரு 4 to 5 மணிக்குள்ளே 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. எதையுமே க்ரியேட்டிவாக பண்ணலை இதில். அவசர அவசரமாக பண்ணுறதுனால அன்னைக்கு டயத்தில் எப்படி முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகத்தில் முடித்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு கொத்தனார் வந்து வேலை பார்த்தாரு. இந்த ஒரு மீட்டர் பாக்ஸ் ரூம் வைக்கிறது தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரை 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. கையிலேயே மெட்டீரியல் போய் கொடுத்து நாங்களும் இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்து இதை மட்டும் தான் பார்த்தாரு. நமக்கு அமையிறதை பொறுத்து தான் வேலையாள் நமக்கு வேலை நடக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டபுள் பார் ஊன்றது, புல்லப் பார் ஊன்றது, பாக்ஸிங் பேக் தொங்க விடுறதுக்கு உண்டான பாரு, இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு கிச்சனுக்கு மேலே வந்து பாலி கார்பனேட் ஷீட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. வெல்டிங் ஒர்க்கு, ஷீட் ஒர்க்கெல்லாம் சூர்யான்றவரை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவரோட ப்ரொஃபைலை நான் கமெண்ட்டில் போடுறேன். நான் இவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவகங்கையில் யாருக்காச்சும் வெல்டிங் ஒர்க்கு தேவைப்பட்டது அப்படின்னா இவரை வச்சு பண்ணுங்க, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு சரி நம்ம என்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி முகம் சுளிக்காமல் பண்ணி கொடுக்குறாப்புல. இந்த பார் கம்பியாக அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ஊண்டி முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி 6 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா நான் எதிர்பார்த்த விட நல்லாவே வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து டோசிங்லாம் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து மரம்லாம் நடணும். நைட்டு வந்து லைட்டை போட்டு பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. கிச்சன் மட்டும் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பாலை காய்ச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்து கனவு கோட்டையிலே கற்பனையிலே காற்றுலேயே படம் வரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து ரன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்.